Hi students, welcome to the PharmDish Tamil YouTube channel. நம்ம லாஸ்ட் வீடியோல GPCR அதாவது G protein coupled receptor அப்படின்னா என்ன, அதோட மெக்கானிசம் என்ன, அது எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்னொரு ரிசெப்டார் என்ன அப்படின்னா டிரான்ஸ்மெம்பரேன் என்சைம் லிங்க்டு ரிசெப்டார். இதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதாவது G protein coupled receptorல பாத்தீங்க அப்படின்னா ஒரு G protein இருக்கும்னு சொன்னோம். அதே மாதிரி இங்க டிரான்ஸ்மெம்பரேன் என்சைம் லிங்க்டு ரிசெப்டார் இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்மெம்பரேன், அதாவது இது ஒரு பிளாஸ்மா மெம்பரேன் வச்சுக்கோங்களேன். டிரான்ஸ்மெம்பரேன்ல என்சைம் லிங்க் ஆயிருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரியான ரிசெப்டாருக்கு பேரு டிரான்ஸ்மெம்பரேன் என்சைம் லிங்க்டு ரிசெப்டார். ஓகேங்களா, நல்லா நான் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் டயக்ராமோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதான் இதோட ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை நீங்க பிளாஸ்மா மெம்பரேன் வச்சுக்கோங்க. இது பிளாஸ்மா மெம்பரேன். ஓகேங்களா, இந்த பிளாஸ்மா மெம்பரேன்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சிங்கிள் ரிசெப்டார் இருக்கு. இது ஒரு ரிசெப்டார், இது ஒரு ரிசெப்டார். ஓகேங்களா, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார் டொமைன் அப்படிம்பாங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது இன்ட்ராசெல்லுலார்ல வந்து பாத்தீங்கன்னா என்சைம் வந்து லிங்க் ஆயிருக்கும். இது வந்து என்சைம் வந்து லிங்க் ஆயிருக்கும். நல்லா நான் வச்சுக்கோங்க. டிரான்ஸ்மெம்பரேன் என்சைம் லிங்க்டு ரிசெப்டார் அப்படின்னா டிரான்ஸ்மெம்பரேன் என்ன அர்த்தம், இது பிளாஸ்மா மெம்பரேன், செல்லோட பிளாஸ்மா மெம்பரேன்ல ஒரு ரிசெப்டார் இருக்குது. அந்த ரிசெப்டார்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்சைம் வந்து லிங்க் ஆயிருக்கு. ஓகேங்களா, இதுக்கு பேரு டிரான்ஸ்மெம்பரேன் என்சைம் லிங்க்டு ரிசெப்டார். ஓகேங்களா, இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேஜரா இது எப்படி ஒர்க் ஆகுது, இதோட மெக்கானிசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். என்ன அப்படின்னா இங்க இது வந்து லிகாண்ட் பைண்டிங் சைட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்துட்டு லிகாண்ட் வந்து பைண்ட் ஆகும். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து லிகாண்ட் வந்து பைண்ட் ஆகும். நல்லா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லிகாண்ட் பைண்டிங் அப்படிங்கிறது, ரிசெப்டார்ல லிகாண்ட் வந்து பைண்ட் ஆகும். ஓகேங்களா, இந்த லிகாண்ட் பைண்டிங் டொமைன்ல வந்துட்டு லிகாண்ட் பைண்ட் உடனே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் டைமரைசேஷன் இல்லைன்னா ஒலிகமரைசேஷன் அப்படிங்கிறதான். இது எப்படின்னா ஒண்ணும் கிடையாது. ரெண்டு ரிசெப்டார் இருக்குல்ல, இந்த ரெண்டு ரிசெப்டார் தனித்தனியா இருக்குல்ல, இதுல லிகாண்ட் வந்து பைண்ட் ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு லிகாண்டும் அதாவது ரெண்டு ரிசெப்டாரும் வந்து சேர்ந்துரும். அதாவது டைமரைசேஷன் அர்த்தம் ரெண்டு ரிசெப்டார் தனித்தனியா இருக்கு, ரெண்டும் சேருது. ஓகேங்களா, இந்த ரெண்டு ரிசெப்டாரும் சேர்ந்துரும். இந்த ப்ராசஸ்க்கு பேரு டைமரைசேஷன் இல்லைன்னா ஒலிகமரைசேஷன். அதாவது ரெண்டு ரிசெப்டார் சேர்ந்து ஒன்னாயிரும். ஓகேங்களா, ஓகே. இப்படி ரெண்டும் சேர்ந்து டைமரைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணாவது ஸ்டெப் ஆக்டிவேஷன் ஆஃப் இன்ட்ராசெல்லுலார் என்சைம். நல்லா நான் வச்சுக்கோங்க. டைமரைசேஷன்னா என்ன, ரெண்டு சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா உள்ள இருக்கிற இன்ட்ராசெல்லுலார் என்சைம்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். உள்ள இருக்கிற இன்ட்ராசெல்லுலார் என்சைம்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா சிக்னல் டிரான்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். இந்த சிக்னல் டிரான்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னாடி இந்த இது ஆக்டிவேட் ஆகுறது எப்படி ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்போரிலேஷன் ஆகும். அதாவது என்ன அப்படின்னா இப்ப ரெண்டும் சேர்ந்துருச்சு, ரெண்டு ரிசெப்டாரும் சேர்ந்துருக்கு. ரெண்டு ரிசெப்டார் சேர்ந்து இருக்கும் போது என்ன அப்படின்னா இங்க இருக்கிற பாஸ்பேட் வந்து என்சைமோட ஆக்டிவிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த அதாவது இதுல என்சைம் லிங்க் ஆயிருக்குன்னு சொன்னல, அந்த என்சைம் வந்து அதோட ஆக்டிவிட்டியை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதோட ஆக்டிவிட்டி ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இது வந்து பாஸ்போரிலேஷன் ஆயிடும். அதாவது பாஸ்பேட் வந்து வெளில வந்துடும். அப்போ இதுல இருக்கிற பாஸ்பேட் இதுல இருக்கிற பாஸ்பேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட ரெஸ்பான்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி விடும். லாஸ்ட் ஸ்டெப் வந்து ரெஸ்பான்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி விடும். இது வந்து எப்படி ரெஸ்பான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி விடும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு என்ன அப்படின்னா அதாவது ஜீன் டிரான்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கலாம். இது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஜீன் எக்ஸ்பிரஷன் பண்ணி விடலாம், இல்லைன்னா செல் ப்ராலிஃபரேஷன் பண்ணலாம், இல்லைன்னா செல் டிஃபரன்சியேஷன் பண்ணி விடலாம். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட செல்லுலார் ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லலாம் அப்படின்னா டிரான்ஸ்மெம்பரேன் என்சைம் லிங்க்டு ரிசெப்டாரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிரான்ஸ்மெம்பரேன்ல இருக்கக்கூடிய ஒரு ரிசெப்டார் ஒண்ணு. ஓகேங்களா, இந்த ரிசெப்டார்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதோட ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ரெண்டு டொமைன் இருக்கும், எக்ஸ்ட்ரா செல்லுலார் டொமைன், இன்ட்ராசெல்லுலார் டொமைன். ஓகேங்களா, இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு என்சைம் வந்து லிங்க் ஆயிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு கைனேஸ் ரிசெப்டாரா இருக்கலாம், டைரோசின் இதுவா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். ஓகேங்களா, இங்க ஒரு என்சைம் வந்து லிங்க் ஆயிருக்கும். ஓகேங்களா, இது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எம்டிஆர் இருக்கிற ரிசெப்டார்ல ஒரு லிகாண்ட் வந்து பைண்ட் ஆகும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டைமரைசேஷன் நடக்கும். டைமரைசேஷன் அப்படின்னா ரெண்டு ரிசெப்டாரும் தனித்தனியா இருக்கிறது ரெண்டும் சேர்றது வந்து டைமரைசேஷன் அப்படிங்கலாம். ஓகேங்களா, ரெண்டு ரிசெப்டார் சேர்ந்துரும். சேர்ந்ததுக்கு அப்புறம் அதுல இருக்கிற என்சைம்ஸ், கீழே இருக்கிற என்சைம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த என்சைம்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். அந்த என்சைம்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பாஸ்போரிலேஷன் நடக்கும். அதாவது பாஸ்பேட் வந்து வெளில வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ பாஸ்பேட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்சைம் ஆக்டிவேட் ஆகிறதுனால பாஸ்பேட் வந்து ரிலீஸ் ஆகும். பாஸ்பேட் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதோட ரெஸ்பான்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இதுதான் வந்து இதுல இருக்கிற ஸ்டெப்ஸ். ரெஸ்பான்ஸ் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது சிக்னல் டிரான்ஸ்ட்ரக்ஷன் அப்படிம்பாங்க. சிக்னல் டிரான்ஸ்ட்ரக்ஷன் மெக்கானிசத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே புரோட்டீன் சிந்தசிஸ்ல இன்வால்வ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஜீன் எக்ஸ்பிரஷனா இருக்கலாம், செல் ப்ராலிஃபரேஷனா இருக்கலாம், டிஃபரன்சியேஷனா அதாவது செல் டிஃபரன்சியேஷனா இருக்கலாம். இந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் எல்லாம் கொடுக்கும். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு இதோட மெக்கானிசம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரிசெப்டாரை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு சைட்டோகைன் ரிசெப்டார்ஸ், அதாவது சைட்டோகைன் ரிசெப்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளமேட்டரியில வந்துட்டு இன்வால்வ் ஆகுறது. இன்னொன்னு ரிசெப்டார் டைரோசின் கைனேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸ்.
இந்த ரிசப்டார் டைரோசின் கைனேஸ் என்சைம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேஜரா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிசப்டார் தான் வந்து இன்சுலின் செக்ரேஷன், அதாவது இன்சுலின் ரிசப்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் மேஜரா ரிசப்டார் டைரோசின் கைனேஸ் ரிசப்டார்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? அது போக ரிசப்டார் செரைன் ரிசப்டார், இது போக வந்து நிறைய ரிசப்டார்ஸ் வந்து டிரான்ஸ்மெம்பரேன் என்சைம் லிங்க்டு ரிசப்டார்ஸா இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் டிரான்ஸ்மெம்பரேன் என்சைம் லிங்க்டு ரிசப்டார் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. ஃபியூச்சர் வீடியோக்கள்ல ரிமைனிங் இருக்கிற ரிசப்டார்ஸை பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்றதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.